ஹர ஹர நம பார்வதி பதைதே ஹர ஹர மகாதேவா. தெண்டாடுடைய சிவனே போற்றி, எந்தாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணன். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரம். திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீலஸ்ரீ குருமான சந்தானம் அவர்கள் கொண்டாடும் திருவடிகளை வணங்கியும், தர்மபுர ஆதீனம் நட்சத்திர குருவிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமான சந்தானம் அவர்கள் கொண்டாடும் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை பொறுப்பை சிவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பகன் நாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நரசிம்மன் ஐயா, கோமதி நாயகன் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் இந்திரா அம்மையா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் ஸ்ரீகாமரப்பண்ணில் இருக்கின்றோம். இதனை நாதநாமத்திரிகை ராகம் என்பார்கள், மாயாமாளவர்கள் ராகம் என்பார்கள். அதில் இன்றைய தினம் 51வது பதிகம் திருக்கடற் பதிகம் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிகத்தை எதற்காக நாம் எடுத்திருக்கின்றோம் என்றால், ஞானசம்பந்த பெருமான் மட்டுமே பாடிய பதிகம் இந்த பதிகம். ஆகையினால் இந்த பதிகத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். நாம் ஒரே ஒருவர் மட்டும் பாடிய திருத்தலங்களையும் அந்த பதிகங்களையும் நாம் பார்த்து கொண்டும் வருகின்றோம். அந்த வகையில் இந்த திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் மட்டுமே இந்த பதிகத்தை பாடியிருக்கின்றார்கள். வேறு அப்பர் சுவாமிகளோ சுவாமிகளோ அவருடைய பதிகம் மட்டும் கிடைக்கவில்லை. ஆகையினால் இந்த பதிகத்தை நாம் எடுத்திருக்கின்றோம். நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீண்ட மாவயல் நீண்ட மாவயல், நீண்ட மாவயல் நீண்ட மாவயல், நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீண்ட மாவயல் நீண்ட மாவயல், நீண்ட மாவயல் நீண்ட மாவயல், நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில். அந்த வாமிங்கிறது ரெண்டாவது தடவை சொல்லும்போது முக்கால் இடத்துக்கு வரும். நீரும் அப்படின்ட்டு நம்ம முதல்ல சமத்துல ஆரம்பிக்கிறோம். அந்த ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்து இந்த வாமிங்கிறத முக்கால் இடத்துல எடுத்துக்கணும். நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில் ஒரு இடைவெளி விட்டு எடுத்துட்டோம்னா சரியாக வரும். நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீருடார் கையல்வாரி சோழ் போன்றில், நீண்ட மாவயல் நீண்ட மாவயல், நீண்ட மாவயல் நீண்ட மாவயல், நீருடார்
நீண்ட மாவையில் நீண்ட மாவையில் விழா மல்கு திரு தேரினார் மருகில் சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி. தேரினார் மருகில் விடா மல்கு திரு கடருள் இந்த இடையில தேரினார் மறு அது வரைக்கும் ஒரு தாளம் நிற்கும். அந்த கில் அப்படிங்கிறத இது வந்து தாளம் வந்து மிஸ்ரச்சாப்பு தக்கிட்ட தக்க அப்படின்னு வரும். அப்போ அந்த மறு கில் அப்படிங்கிறத தக்கிட்ட தக்க வரைக்கும் நிற்கணும். அதுக்கப்புறம் விடாங்கிறது தக்கங்கிறதுல நிற்கும். தேரினார் மறு அந்த ஒரு தாளம் நின்றோம். அப்போ அந்த தக்கிட்ட தட்ட வரைக்கும் அந்த தாளம் நிற்கும். அப்புறம் விழாங்கிறது அந்த தாளத்தை முடிக்கும். ஒரு தட்டு தட்டி இது முடிக்கும். தேரினார் மருகில் விழா மல்கு திரு கடருள் தேரினார் மருகில் விழாமல்கு திரு கடருள் தேரினார் மருகில் விழாமல்கு திரு கடருள் ஓலாரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஓடி செஞ்சடை மதி ஓருளாரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஓடி செஞ்சடை மதி ஓருளாரிட்டு பிச்சை பேணும் அந்த ஊருளாரிடுங்கிறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி கொடுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப்ல. ஊருளாரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஓடி செஞ்சடை
மதி ஓரோடாரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதி ஆர நின்றவனே அடைந்தாக்கு அருளாயே ஆர நின்றவனே அடைந்தாக்கு அருளாயே ஆரடின்றவனே அடைந்தாக்கு அருளாயே ஆரடின்றவனே அடைந்தாக்கு அருளாயே அதுதான் ரெண்டாவது பாட்டு. தோடின் மேல் ஓடி புக்கில் கூட இருக்கின்ற பாட்டு. புக்கில் 19 இல்லை, புக்கில் இருக்க 41 திருக்கடல் தோளின் மேல் ஓடி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற தோளின் மேல் ஒளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற நின்றிய தோளின் மேல் ஒளி நீரு தாங்கிய ரெண்டாவது ஸ்டெப்பில் கொஞ்சம் இடம் விட்டு நீருங்கிறத வேகமாக சொல்லணும். முதல் இதில் வந்து ஒன்றைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தக்கிட்ட தக்க நீ, அப்புறம் நீ தோடின் மேல் ஓடி அப்படின்னு சொல்கிறோம். நீருங்கிறது ஒன்றையில் நிற்கும். ரெண்டாவது சொல்லும்போது நீருங்கிறதுக்கு முக்கால் தான் சொல்லணும். முக்கால் வரைக்கும் நம்ம நின்றுவிடும். தோளின் மேல் ஓடி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற நின்றிய தோளின் மேல் ஓடி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற நின்றிய
சாடினார் வளரும் தவம் மல்கு திரு கடருள் தாழினார் வளரும் தவம் மல்கு திரு கடருள் தாழினார் வளரும் தவம் மல்கு திரு கடருள் தாழினார் வளரும் தவமல்கு திரு கடருள் வேடினேர் விசையற்கருள் போவி வித்தகா விரும்பும் அடியாரை வேடினேர் விசையற்கருள் போவி வித்தகா விரும்பும் அடியாரை வேடினேர் விசையற்கருள் போவி வேடினேர் விசையற்கருள் போவி வித்தகா விரும்பும் அடியாரை வித்தகா விரும்பும் அடியாரை வித்தகா விரும்பும் அடியாரை ஆடுகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆடுகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆடுகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே
ஆழுகந்தவனே அடைந்தாக்கு அருளாயே அதில் கடைசி பாட்டு 11ஆம் பாட்டு எடுத்துருங்க. இந்து வந்தடு மாட வீதி எழில் கொள்காணி நகர் கவுடி இந்து வந்தடு மாட வீதி எழில் கொள்காடி நகர் கவுடி இந்து வாதட மாட வீதி எழில் கொள்காடி நகர் கவுடியா அந்த மாடங்கிறத ஒன்றை இடத்துக்கு பதிலாக அரை இடத்துல வேகமாக சொல்லணும், முக்கால் இடத்துக்கு வேகமாக சொல்லணும். அதே மாதிரி எழில் அப்படிங்கிறதையும் ஒன்றைக்கு பதிலாக முக்கால் இடத்துக்கு வேகமாக சொன்னால் முக்கால் இடத்துல நின்று ஒரு இடைவெளி விட்டு வேகமாக சொல்லணும். இந்து வாதட மாட வீதி எழில் கொள்காடி நகர் கவுடி செந்த நேர்மொழியா அவர் சேரும் திருக்கடருள் செந்த நேர்மொழியா அவர் சேரும் திருக்கடருள் செந்து நேர்மொழியா அவர் சேரும் திருக்கடருள் செந்து நேர்மொழியா அவர் சேரும் திருக்கடருள் அந்தியன்னதோர் மேனியானை அமரதம் பெரும் மானையான அந்தியன்னதோர் மேனியானை
அமரதம் பெரும் மானையான அமரதம் பெருமானையான அந்தியனதோர் நெனியானே அமரத்தம் பெருமானை ஞான அந்தியனதோர் நெனியானே அமரத்தம் பெருமானை ஞான சம்பந்தன் சொல் இவை சம்பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தம் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தம் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தம் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே அதுல முதல் பாட்டு எடுத்துடுங்க. முதல் பாட்டு செல்லில் பாட்டுருங்க. இது வந்து தாளம் வந்து பார்த்தீங்கன்னா தக்கிட்ட தக்கிட்ட தக்க மிசரச்சாப்பு தாளம். கொஞ்சம் நெருக்கலான தாளம், கஷ்டமான தாளம். அந்த தாளம் ஆமாம் 7 அச்சரம் 3 3 அதிகம் தக்கிட்ட அப்படிங்கும்போது 1 தக்க 1 நீ 1 அப்போ 3. அதுக்கு 2 தடவை சேர்த்தோம்னா 7 அச்சரத்தை 2ஆக போகும். இதில் பார்த்தீங்கன்னா நீரும் அந்த நீரு அப்படிங்கிறது தக்கிட்டங்கிறதுல நீரும் லார் கையல் லார் ஒரு தட்டில் நிற்கும், கையல் ஒரு தட்டில் நிற்கும். சமத்தில் தான் நம்ம எடுத்து பாடணும். இது வந்து 3/4 இடத்துல எடுத்து பாடணும். ஆனால் முதல்ல சமத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினாத்தான், சமத்தில் பாடி பழகினாத்தான் 3/4 இடமே எடுக்கிறதுக்கு வரும். இல்லைன்னா இதை எப்படி எடுக்கணும்னா நீண்ட மாலையன் நீண்ட எடுக்கும் போதே நீருங்கிறது வேகமாக இருக்கும். நீர் அப்படின்ட்டு எடுக்கணும். அதை முதல்ல சமத்தில் நம்ம பழகிட்டு அதுக்கப்புறம் அதை 3/4 இடத்துக்கு நம்ம ட்ரை பண்ணணும்.
முதல்ல சமத்தில் தான் பழகணும். அதனால் இப்போ சமத்தில் தான் நம்ம பழகிறோம். ஆனாலும் ரெண்டாவது தடவை முதல் வரியை சொல்லும்போது இடைப்பட்ட இதை முக்காலிடம் தள்ளிட்டு வரோம். அது ஒரு இது படிச்சுக்கிட்டோம்னா முதல் வரி வார்த்தையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சொல்லுங்க, ஒரு தாளம் நீரு ஒன்ற லார் ஒன்று தகவல் அந்த ஒரு தாளம். அப்புறம் வாவி ஒன்ற சூழ் ஒன்று பொருள் ஒன்று. வாவி சூழ் பொருள் வாவி அப்போ ஒன்றை இருக்கு. அப்புறம் நீண்ட ஒன்ற மா ஒன்று கலை நீண்டு கடைசியில மட்டும் ஈண்டு ஒன்றில் இருக்கும், மா ஒன்றில் இருக்கும், மே ஒன்றில் இருக்கும். புல் அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு எழுத்து ஒரு காலத்துக்கு அந்த திருங்கிறத ஒரு காலத்துக்கு கட்டிட்ட கட்ட மீன் அது வரைக்கும் நிப்பாட்டம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவ்வளவுதான். இது முதல். ரெண்டாவது ஸ்டெப் என்ன கொடுக்குறோம்னா அந்த வாவி அப்படிங்கிறத மட்டும் முக்கால் இடத்துல எடுக்கிறோம். முதல் வார்த்தை நீருளார் வயல்ங்கிறது சமத்தில் எடுக்கிறோம். வாவிங்கிறத முக்கால் இடத்துல எடுக்கிறோம். நீண்டங்கிறதையும் முக்கால் இடத்துல எடுக்கிறோம். மீதி எல்லாம் சமத்தில் கொண்டு போகிறோம். ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு ஸ்டெப். வாவி சூழ் கோவில் அந்த வாவிங்கிறத வேகமா சொல்லிட்டோம்னா முக்கால் இடத்துல நிற்கும். நிதானமா சொன்னா ஒன்றரை இடத்துல நிற்கும். வேகமா சொன்னோம்னா முக்கால் இடத்துல நிற்கும். வாவி சூழ் கோவில் அந்த நீண்டங்கிறதையும் வேகமா சொன்னோம்னா முக்கால் இடத்துல நிற்கும். நீண்ட மாலையன் நீண்டு ரெண்டாவதுக்கு உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வரி சமத்திலேயே தான் போகணும். ரெண்டாவது ஸ்டெப்பு சொல்லும்போது கொஞ்சம் மேலே ஏற்றி சொல்லிடும். அவ்வளோ. தேரினார் மறு தேரி அதுல ஒன்றை நிற்கும். நார் ஒரு இதுல நிற்கும். மறு அப்படிங்கிறது ஒரு அக்ஷரத்துல அந்த தாளம் வந்து நிற்கும். அந்த கீழ்ங்கிற ஒரு எழுத்து வந்து ஒன்றை ஒன்று அது வரைக்கும் அது நிற்கும். அந்த இடம் தான் கவனமா நின்னாக்கா அந்த பாட்டு வரும். இல்லைன்னா தாளம் கட்டிக்கிட்டே வரும். தேரினார் மறு அது வரைக்கும் ஒரு தாளம் நிற்கும். அந்த அந்த அசை வரும்போது ஒன்றை ஒன்றுக்கு நிற்கும். அது விழா விழாங்கிறது அந்த காலத்துக்குள்ள இந்த ஒரு தட்டு பாடும்போது தெரியும். தேவினார் மறு சொல்லுங்க. விழா அதுல ஒரு தாளம் இருக்கும். கிளி வந்து ஒன்றை ஒன்று, விழா வந்து ஒன்று. அப்ப அந்த தாளம் கம்ப்ளீட்டாக மல்கு ஒரு ஒன்றை நினைக்கும். மல்கு தேரு தட திரு ஒன்று தழ ஒன்று. ரூல் அப்படிங்கிற ஒரு எழுத்து கடைசி ஒரு எழுத்து ஒரு தாளத்துக்கு நிப்பாட்டு. மல்கு தேரு தட
மல்கு திரு கடருள் ரெண்டாவது ஸ்டெப் சொல்லும்போது அந்த தேவினார்ங்கிற சவுண்டை மட்டும் கூட்டிடணும். விழா மல்கு திரு கடருள் முதல்ல சொல்லும்போது தேடினார் மனதில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது சொல்லும்போது தேடினார் மனதில் அந்த தேடினார்ங்கிறத மட்டும் சவுண்டை சொல்லுவோம். இதே மாதிரிதான் மற்ற எல்லா வரிகளும் தாளத்தோடு சொல்ற ஈஸியாக சொல்லலாம். நீருளார் கையல் வாவி சோல் கொண்டு நீருளார் கையல் வாவி சோல் கொண்டு நீண்ட மாவயல் தீண்டு மாவதில் நீருளார் கையில் வாவி சோல் கொண்டு நீண்ட மாவயல் தீண்டு மாவதில் இது முதல் ஸ்டெப். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகிறோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் அந்த வாவிங்கிறது முக்கால் இடம் வரும், நீண்டங்கிறது முக்கால் இடத்துக்கு வரும். மீதி எல்லாம் அதே மாதிரி தான். நீருளார் கையில் வாவி சோல் கொண்டு நீண்ட மாவயல் தீண்டு மாமதில் நீருளார் கையில் வாவி சோல் கொண்டு நீண்ட மாவயல் தீண்டு மாமதில் நீண்ட மாவயல் நீருளார் கையில் வாவி சோல் கொண்டு நீண்ட மாவயல் தீண்டு மாமதில் நீண்ட மாவயல் தேறினார் மகுதில் விழாமல்கு திரு கடருள் தேறினார் மருகில் விழாமல்கு திரு கடருள் தேறினார் மருகில்
விழாமல்கு திரு கடவுள் விழாமல்கு திரு கடவுள் செய்தேனும் ஒருவனே ஒளி செஞ்சடை மதி ஓராரிட்டு செய்தேனோ ஒருவனே ஒளி செஞ்சடை மதி ஓராரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஒளி செஞ்சடை மதி ஒருவனே ஒளி ஓராரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஒளி செஞ்சடை மதி ஒருவனே ஒளி ஆரணிந்தவனே அடைந்தாக்கு அருளாயே ஆரணிந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆரணிந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆரணிந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆரணிந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே தோளின் மேல் ஒளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற வேண்டிய
நேரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற வேண்டிய தோளிலே கொண்டு நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற வேண்டிய தொண்டர் வந்தடி தோளின் மேலோளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற வேண்டிய தொண்டர் வந்தடி தாடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் ஆடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் ஆடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் தாடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் தாழினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் தாழினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் வேடினே விசய கருள் பூமி வித்தகாவேகும் அடியாரே வேளினேர் விசய கருள் போரேன் வித்தகாவிரும்பும் அடியாரே வேளினேர் விசய கருள் போரேன் வித்தகாவிரும்பும் அடியாரே வித்தகாவிரும்பும் அடியாரே வேளினேர் விசய கருள் போரேன் வித்தகாவிரும்பும்
அடியாரை ஆடுகந்தவனே அடைந்தாக்கு அருளாயே ஆடுகந்தவனே அடைந்தாக்கு அருளாயே ஆளுகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆளுகந்தவனே அடைந்தார்க்கு அருளாயே கடைசி பாட்டு. கிந்து வந்தழு மாட வீதி சவுண்டு கம்மியா இருக்கு. கிந்து வந்தழு மாட வீதி எழில் கொள்காழே நகர்கவோனி இந்து வந்தழு மாட வீதி எழில் கொள்காழே நகர்கவோனி இந்து வந்தழு மாட வீதி எழில் கொள்காழே நகர்கவோனி இந்து வந்தழு மாட வீதி எழில் கொள்காழே நகர்கவோனி எழில் கொள்காழே நகர்கவோனி சென்று நேர்மொழியார் அவர் சேரும் திரு கழருள் சென்று நேர்மொழியார் அவர் சேரும் திரு கடருள்
செல்து நேர்மொழியார் அவர் சேரும் திருக்களருள் செல்து நேர்மொழியார் அவர் சேரும் திருக்களருள் அந்தி அண்ணதோர் மேனியானை அமரத்தம் பெருமானை ஞான அந்தி அண்ணதோர் மேனியானை அமரத்தம் பெருமானை ஞான அந்தியந்ததோர் மெனியானை அமரர்த்தம் பெருமானை ஞான அந்தியந்ததோர் மெனியானை அமரர்த்தம் பெருமானை ஞான சம்பந்தன் சொல்லிவை சம்பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே சம்பந்தன் சொல்லிவை பத்தும் பாடத்தவமாமே இன்னொரு பார்த்தோம். நீருளார் கையல் வாவி சோழ்கொண்டில் நீண்ட மாவையல் கீண்டு
மாமதில் நீருடார் கையில் பாவி சோழ் போலில் நீண்ட மாவையில் ஈண்டு மாமத்தில் நீருடார் கையில் பாவி சோழ் பொழில் நீண்ட மாவையில் நீண்டு மாமத்தில் நீண்ட மாவையில் தேறினார் மருகில் விழாமல்கு திருக்களருள் தேறினார் மருகில் விழாமல்கு திருக்களருள் ஓருளாரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஒளி செஞ்சடை மதி ஓருளாரிட்டு பிச்சை பேணும் ஒருவனே ஒளி செஞ்சடை மதி ஒருவனே ஒளி ஆரணின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆரணின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆரணின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே ஆரணின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே தோளின் மேல் ஒளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்றமிட்டிய தோளின் மேலொளி நீரு
தொண்டர் வந்தடி போற்ற தொண்டர் வந்தடி தோளின் மேலொளி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்ற தாடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் தாடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் தாடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் தாடினார் வளரும் தவமல்கு திருக்கடருள் வேடினே விசயக்கருள் போவே வித்தகா விரும்பும் அடியாரை வித்தகா விரும்பும் வேடினே விசயக்கருள் போவே வித்தகா விரும்பும் அடியாரை ஆடுபந்தவனே அடைந்தாக்கு அருளாயே ஆடுபந்தவனே அடைந்தாக்கு அருளாயே ஆளுபந்தவனே அடைந்தாக்கு அருளாயே இந்து வந்தடு மாட வீதி கேட்டில் கொள்காணி நகர்க மோனி இந்து வந்தடு மாட வீதி
எழில் கொள்காடி நகர்கோடிய இந்து வந்தட மாடவீதி கொள்காடி நகர்கோடிய கொள்காடி சென்று நேர்மொழியார் அவர் சேரும் திருக்கடவுள் 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 செந்து அப்படின்னா ஒரு பண். நம்ம தேவாரத்தில் உள்ள பண்ணில் இந்த செந்துங்கிறது இல்லை. ஆனால் செந்து அப்படின்னா ஒரு பண். அதான் செந்து நேர்மொழியார். செந்துங்கிற பண்ணை போன்ற இனிமையான பேச்சை உடைய பெண்கள் அப்படின்ட்டு செந்துங்கிறது ஒரு பண். அந்தியான தோர்மேனியானே அமரதம் பெருமானை ஞான அமரதம் பெருமானை அந்தியானதோர்மேனியானே அமரதம் பெருமானை ஞான அமரதம் பெருமானை அந்தியானதோர் மெனியானே அந்தியானதோர் மெனியானே அமரத்தம் பெருமானை ஞான அமரத்தம் பெருமானை ஞான அமரத்தம் பெருமானை ஞான அந்தியானதோர் மெனியானே அமரத்தம் பெருமானை ஞான
அமரத்தம் பெரும் சம்பந்தன் சொல்கீதை பத்தும் பாடத்தவமானே சம்பந்தன் சொல்கீதை பத்தும் பாடத்தவமானே சம்பந்தன் சொல்கீவை 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 பத்தும் பாடத்தவமானே கொஞ்சம் நெருடலான கொஞ்சம் கஷ்டமான பதிகம். இந்த சமத்துல நமக்கு வந்தா தான் இதை அடுத்தால முக்கால் இடம் பண்ணி பாட்டை எடுக்கணும். இப்போ நம்ம முதல்ல சமத்துல எப்படி எடுக்கிறோம்? நீரூழல் அப்படின்னு எடுக்கிறோம். நீரும் அப்படின்ட்டு ஒன்றை இடத்துக்கு எடுக்கிறோம். அந்த நீரு அப்படிங்கிறத அந்த ஒன்றையில பாதி முக்கால். அப்போ முக்கால் இடம் நம்ம கேப் விடணும். அதுக்கப்புறம் பாட்ட ஆரம்பிக்கணும். நீருளாதையல் வாரி சோழ் பொருளில் நீண்ட மாலையம் நீருளாதையல் வாரி சோழ் பொருளில் நீண்ட மாலையல் நீண்டு அப்படி தள்ளி எடுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த முக்கால் இடம் கொடுத்துக்கிட்டே வரணும். நீருளாதையல் வாரி சோழ் பொருளில் நீண்ட மாலையல் நீண்டு ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி வேகமா முக்கால் இடம் இருக்கும்போது அது ஒரு தனி அழகா அந்த இது வரும். நீருளாதையல் வாரி நீருளாதையல் வாரி சோழ் பொருளில் நீண்ட மாலையல் நீண்டு தேரினார்ங்கிறது முக்கால் இடத்துக்கு எடுக்கணும். தேரினார் தேரி அந்த தேரி சவுண்டு கூட கொடுக்கும்போதும் அதுவும் முக்கால் இடத்துக்கு எடுக்கணும். தேரினார் திருக்கடவுள் இந்த மாதிரி அந்த முக்கால் இடம் கொடுத்து வரும்போது அது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும். அது முதல்ல சமத்துல நம்ம இதை பழகிட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும். இன்னைக்கு இந்த பதியத்தோட நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல இதே மாதிரி உள்ள அமைப்பிலே இன்னொரு பதிகம் திரு புறவார் பணங்காட்டு, அதுல ஒரு 3 பாட்டு இதே மாதிரி பார்த்தோம்னா இந்த அமைப்பு உங்களுக்கு எளிமையா கொடுக்கும். ஹரஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு